முத்தமிழ் அறிஞர் கலைஞர் பிறந்த நாளை இளைஞர் அணியினர் இருவண்ண கொடியேற்றி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாட வேண்டும் என உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் விடுத்துள்ள அறிக்கையில் 75 ஆண்டுகளாக தமிழ்நாட்டு அரசியலின் திசை வழியை தீர்மானிக்கும் பேரியக்கமாம் திமுகவின் தலைமை நிலையமாக செயல்பட்ட அன்பகம் இன்று திமுக இளைஞரணியின் தலைமையகமாக விளங்கி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இளைஞர் அணியை உருவாக்கியதுடன் தமிழ்நாடு முழுவதும் நிகழ்ச்சிகள் நடத்தி நிதி திரட்டி அன்பகத்தை இளைஞரணி வசமாக்கிய திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கடந்த 1988ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் பிறந்த நாள் அன்று இனமான பேராசிரியர் தலைமையில் கலைஞரை கொண்டே அன்பகத்தை திறந்து வைத்ததாக உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 28 ஆண்டுகளை கடந்து அன்பகத்தை நமக்கு பெற்று தந்த திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் முத்தமிழறிஞர் கலைஞரின் 103வது பிறந்த நாளான காலை 10 மணி அளவில் 75 அடி உயர கம்பத்தில் திமுக கொடியேற்றி தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோரின் சிலைகளையும் புதுப்பிக்கப்பட்ட அன்பகம் அலுவலகத்தையும் திறந்து வைப்பதில் திமுக இளைஞர் அணி பெருமிதம் கொள்வதாக உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முத்தமிழறிஞர் கலைஞர் பிறந்த நாளில் இளைஞர் அணியினர் அவரவர் வசிக்கும் பகுதிகளில் இருவண்ண கொடியேற்றி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாட வேண்டும் என உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். முத்தமிழறிஞர் கலைஞர் பிறந்த நாளை இளைஞர் அணியினர் இருவண்ண கொடியேற்றி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாட வேண்டும் என உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் விடுத்துள்ள அறிக்கையில் 75 ஆண்டுகளாக தமிழ்நாட்டு அரசியலின் திசை வழியை தீர்மானிக்கும் பேரியக்கமாம் திமுகவின் தலைமை நிலையமாக செயல்பட்ட அன்பகம் இன்று திமுக இளைஞரணியின் தலைமையகமாக விளங்கி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இளைஞர் அணியை உருவாக்கியதுடன் தமிழ்நாடு முழுவதும் நிகழ்ச்சிகள் நடத்தி நிதி திரட்டி அன்பகத்தை இளைஞரணி வசமாக்கிய திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கடந்த 1988ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் பிறந்த நாள் அன்று இனமான பேராசிரியர் தலைமையில் கலைஞரை கொண்டே அன்பகத்தை திறந்து வைத்ததாக உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 28 ஆண்டுகளை கடந்து அன்பகத்தை நமக்கு பெற்று தந்த திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் முத்தமிழறிஞர் கலைஞரின் 103வது பிறந்த நாளான காலை 10 மணி அளவில் 75 அடி உயர கம்பத்தில் திமுக கொடியேற்றி தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோரின் சிலைகளையும் புதுப்பிக்கப்பட்ட அன்பகம் அலுவலகத்தையும் திறந்து வைப்பதில் திமுக இளைஞர் அணி பெருமிதம் கொள்வதாக உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முத்தமிழறிஞர் கலைஞர் பிறந்த நாளில் இளைஞர் அணியினர் அவரவர் வசிக்கும் பகுதிகளில் இருவண்ண கொடியேற்றி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாட வேண்டும் என உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்.